வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 11th பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனுக்குடன் அப்டேட் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் மே 2022. ஸோ மே 2022 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இங்கிலீஷுக்கான பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ இது தான். இந்த ஆன்சர் கீ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 20 × 1 20. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஆல் த கொஸ்டின்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கிவன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்கான ஆன்சர் கீலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7th வந்து பார்த்தீங்கன்னா டி, 8th வந்து பார்த்தீங்கன்னா மீர் அட்டம்ப்ட், அதாவது 8th நீங்கள் என்ன ஆப்ஷன் போட்டு எழுதினாலும் கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் பொய்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 4 செட்ஸ். ஸோ 21A வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கு, செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. அதே மாதிரி 22A வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. இந்த ரைமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 23க்கு ஒன் ஹூ டஸ் நாட் ஸ்டாப் சப்மிட் ஹீல்டு மெட்டாஃபேர் 1 மார்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24Aக்கு சேட் ஸ்டோரிஸ் அதுக்கு 1 மார்க்கு, கிங் ரிச்சர்ட் 1 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷனில் கீ ஆன்சர் இருக்கும். இந்த கீ ஆன்சர் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க்கில் எழுதிருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 3 ஆஃப் த கொஸ்டின் 3 × 2 6. இதில் 27க்கு கிராமர் பார்ட் இது. ஸோ கிராமர் பார்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். த ஓல்டு விமன்ஸ் ரிக்வஸ்டட் த பாய் டு த ஹெல்ப்பியர் 2 மார்க்கு, தோ ஆல்தோ ஈவன் தோ. ஸோ இதை போட்டு வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷன் 1 எக்ஸ்ப்ளனேஷன் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். போயம் பாயிண்ட் எழுதணும். 2 × 3 6. நேம் ஆஃப் த போயமுக்கு 1 மார்க்கு, நேம் ஆஃப் த பொயட்டுக்கு 1 மார்க்கு, எனி ரிலவெண்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம். ஸோ இது யார் எழுதுனா பொயட்டோட பேர் இருக்கணும். அதேமாதிரி போயம் செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலவெண்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் எழுதினீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் மீர் தென் 30 வேர்ட்ஸ். 2 × 3 6. ஸோ அடுத்தது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்த கொஸ்டின் பேப்பரை கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சருக்கு எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் 3 × 3 9. செக்ஷன் 3 எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கேன் பி அவார்டட் 1 மார்க் இன் ஈச். ஆன்சர் இன் வித்தின் ஃபியூ மிஸ்டேக் 2 மார்க், ஆன்சர் வித்தின் மெனி மிஸ்டேக் 1 மார்க். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வித்தின் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ரெக்யூர்ட் டீட்டெயில் அவார்டட் ஃபார் த மார்க் 2. இமெயில் ஐடிக்கு 1 மார்க்கு, சப்ஜெக்ட்டுக்கு கண்டென்ட்டுக்கு 2 மார்க்கு, ஆன்சர் வித் ஃபியூ மிஸ்டேக்கு ஒரு 2 மார்க்கு, ஆன்சர் வித் மெனி மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வித் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ரெக்யூர்டு ஃபார் டீட்டெயில் அவார்டட் டைமு டேட்டு 1 மார்க்கு, மெசேஜுக்கு 2 மார்க்கு, ஆன்சர் வித்தின் எ ஃபியூ மிஸ்டேக் 2 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 4 இதில் ஆன்சர் எனி ஃபாலோயிங் ஃபார் த பேராகிராஃப் 150 வேர்ட்ஸ் 5 மார்க் கொடுத்துருவாங்க. பேராகிராஃப் தான் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த சம்மரி ஃபாலோயிங் பேசேஜ் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ரஃப் டிராஃப்ட்டுக்கு 1 மார்க்கு, அதே மாதிரி சூட்டபிள் டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ஃபேர் டிராஃப்ட்டுக்கு 3 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதணும்.
அதே மாதிரி நோட் மேக்கிங் டைட்டில் ஹெட்டிங்க்கு 1 மார்க்கு, சப் ஹெட்டிங்கு சப்டைட்டிலுக்கு 2 மார்க்கு, கீ பாயிண்ட்ஸ் அண்டர் ஈச் சப்டைட்டில் சப் ஹெட்டிங்க்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ லெட்டர் கமிஷனர் ஆஃப் த கார்பரேஷன் 5 மார்க்கு. ஸோ அதுக்கு மேக்ஸிமம் மார்க் கிவன் அவார்டட் ஃபார் குட் ரெஸ்பான்ஸ் 1 மார்க்கு, ஃப்ரம் டூக்கு 1 மார்க்கு, அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு, பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ லெட்டர் யுவர் ஃப்ரெண்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் கேன் பி அவார்டட் இன் குட் ரெஸ்பான்ஸ். பிளேஸ் அண்ட் டேட்டு சென்டர் அட்ரஸ்க்கு 1 மார்க்கு, அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 1 மார்க்கு, பாடி ஆஃப் லெட்டருக்கு 2 மார்க்கு, அட்ரஸ் என்வலப்புக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் கொடுத்துருக்காங்க ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐ சா மெனி. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராமு இஸ் ஒன்ஸ் ஆஃப் த டாலஸ்ட் பாய். ஹீ இஸ், அதே மாதிரி தி டிஸ்கஸ்ட் த மேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசனுக்கு 1 மார்க்கு, அக்ரிகல்ச்சருக்கு 1 மார்க்கு, மியூசிக் 1 மார்க்கு, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அந்த ரவுண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். ஸோ இந்த கீ ஆன்சரை வந்து பார்த்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கீ ஆன்சர்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் 11th வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயரில் பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சோ அந்தந்த இயரோட கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஆன்சர் கீமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 11th இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஸோ அதோட கொஷின் பேப்பரு ஆன்சர் கீ எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் கீழே இருக்க மாதிரி நீங்கள் அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், சம்மரி ரைட்டிங் எப்படி பண்ணணும், நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும், லெட்டர் ரைட்டிங் வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன கீ பாயிண்ட்டுக்கு என்னென்ன மார்க் வந்து கொடுக்குறாங்க, மார்க் அலாட்மெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இஆர்சிக்கு மார்க் அலாட்மெண்ட் இது எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு இயர் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறதோட நிறுத்திக்காமல் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். 11th எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸுமே வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் மே 2022 +1 மாணவர்களுக்கான அந்த பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பருக்கான ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆன்சர் கீ தான். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை, ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் மே 2022. ஸோ அடுத்தடுத்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். தேங்க்யூ.